Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Samsung Galaxy M52 5G இந்த ஸ்மார்ட்போனோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க ஸ்மார்ட்போனோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1 ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங். இந்த ஸ்மார்ட்போன்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க எப்படி எனேபிள் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா டயல் பேட் குள்ள போய்க்கோங்க. டயல் பேட் குள்ள போனோடனே பாத்தீங்கன்னா மேல 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. ரெக்கார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும், நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணி முடிச்சுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் காமிக்கும், எந்தெந்த நம்பர்லாம் ரெக்கார்ட் பண்ணணுன்னு. எந்தெந்த நம்பர்லாம் ரெக்கார்ட் பண்ணணுமோ அதை செட் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக கால் ரெக்கார்ட் ஆகும். நம்பர் 2 ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி முடிச்சோன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் ஆயிரும். அண்ட் இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் ஸ்டைலை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். மியூசிக் நோட்டிஃபிகேஷன் வேணுமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கூட நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது, பார்த்து கஸ்டமைசேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. நம்பர் 3 எட்ஜ் லைட்டிங். இந்த ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் பாப்அப் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், எட்ஜ் லைட் ஸ்டைல்னு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எட்ஜ் லைட்டிங் ஸ்டைல்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் கலர் பிடிக்குதோ அதை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த கலர்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காம இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 4 செக்யூர் ஃபோல்டர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா செக்யூர் ஃபோல்டர்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்னால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸ் ஃபோல்டர் இமேஜஸ்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி லாக் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாக் செட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்லாம் இந்த ஆப்பில் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் லாக் போட்டால் தான் இந்த ஆப் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் இமேஜஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5 குயிக் ஸ்விட்ச். இந்த ஆப்ஷனை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. செக்யூர் ஃபோல்டருக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி முடிச்சோன்னே செக்யூர் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. செக்யூர் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் ஹைட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேலரி ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கேலரிக்குள்ளே போகிறேன். கேலரிக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை ஒன் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஒன் டைம் நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மெயின் கேலரிக்குள்ளே போயிடும். திருப்பி நீங்கள் பவர் பட்டனை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணனே செக்யூர் ஃபோல்டர் கேலரிக்குள்ளே போய்க்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த குயிக் ஸ்விட்ச் ஆப்ஷன் யூஸ் ஆகும். வேணுங்கிறவங்க இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 6 கண்டென்ட் சஜஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சஜஷன் ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்னால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அண்ட் இமேஜஸை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்சனோட இமேஜ் ஹைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி நீங்கள் அந்த பர்சனை ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ஆப் வந்து உங்களை சஜஸ்ட் பண்ணும், இந்த ஃபோட்டோவை ஹைட் பண்ணுமான்னு வேணாமான்னு. ஸோ அதனால தான் இந்த ஆப் பேர் வந்து கண்டென்ட் சஜஷன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 7 எட்ஜ் பேனல்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் பேனல் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் எட்ஜ் பேனல் டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். நடுவில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காம்பஸ், வெதர், ரிமைண்டர்னு எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் பேனல்ஸ்லாம் அந்த ஆப்ஷனில் டிஸ்பிளே ஆகும். நம்பர் 8 கால் பேக்ரவுண்ட்ஸ். டயல் பேட்குள்ளே போய்க்கோங்க. டயல் பேட்குள்ளே போய் மேலே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா கால் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க, வீடியோ டைப்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் பிடிக்குதோ அதை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வரும்போது இந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் இந்த ஃபியூச்சரை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 9 வீடியோ அண்ட் ஒய்ஃபை கால்ஸ். டயல் பேட்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் யாருக்கு ஃபோன் அடிக்கணுமோ அவங்க நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் நம்பரை டைப் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வீடியோ கால் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் தந்திருக்காங்க. அண்ட் இதில் ஒய்ஃபை காலிங் ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் சென்டருக்குள்ளே போய்க்கோங்க. கண்ட்ரோல் சென்டருக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை காலிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ஒய்ஃபை காலிங் பண்ணிக்கலாம்.
ஸோ டேரக்ட் வீடியோ காலும் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை காலிங்கும் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இங்கே தந்திருக்காங்க. நம்பர் 10 ஃப்ளோட்டிங் விண்டோஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் ஆப்குள்ளே போய்க்கோங்க. ரீசன்ஸ் ஆப்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா மேலே ஆப் ஐக்கானை கிளிக் பண்ணி பாப்அப் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும், அந்த ரீசன்ஸ் ஆப் இருக்க ஆப் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவாக கன்வெர்ட் ஆயிரும். இது சைஸை வந்து நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் ஃப்ளோட்டிங் விண்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அட் அ டைமில் மல்டிபிள் அப்ளிகேஷன் ரன் பண்ணணும்னா இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.